நியூஸ் தமிழோட தேர்தல் பயணம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பேர், எங்க இருந்து வரீங்க, என்ன வேலை பாக்குறீங்க? சொந்த ஊர் பழனிங்க. நான் பிறந்தது பழனி. நான் என்னை கட்டி கொடுத்த இடத்துலயே நான் என் கணவன் இறந்து என் கணவனை கைவிட்டு நான் ரொம்ப நாள் ஆகி போச்சுக்கோ. சின்ன குழந்தைய வச்சுட்டு என்னால் ஒன்றும் பிழைக்க முடியல. அந்த குழந்தைய விட்டு நான் தனியாக என் பொழப்புத்தனம் பண்ணேன். எனக்கு என்ன உதவி பண்ணியிருக்கிறீங்க? எந்த உதவியும் பண்ணல. அரசாங்கம் எந்த உதவியுமே பண்ண கிடையாது. நானும் எத்தனையோ தடவை நான் இறங்கிட்டேன். நான் இங்கே ஏறி இறங்கிட்டேன், அங்கே மேலே ஏறி இறங்கிட்டேன். எனக்கு எந்த உதவியும் பண்ணலை. நான் அனாதியாக தான் இருக்கேன். எனக்கு என்ன அரசாங்கம் என்ன கொடுத்துருக்கு? எதுவுமே கொடுக்க கிடையாது. என்ன கொடுத்துருக்கு? பெரிய பெரிய பணக்காரருக்கு கொண்டு போய் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. 1000 2000 கொடுத்துருக்காங்க, 5000 கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரோட்டில் எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்க, கொஞ்சம் இடம் விடுங்க அண்ணா, எனக்கு இடம் விடுங்க அப்படின்னு போய் 100 ரூபாய்க்காய் 50 ரூபாய்க்காய் எடுத்து நான் இதை வச்சு பிச்சைக்காரத்தனமா வித்துட்டு நான் பைத்தை கழுவிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன உதவி பண்ணியிருக்கீங்க? யார் வந்தாலும் ஓட்டு போடு, ஓட்டு போடு, வாங்க ஜானியமா. அந்த ஓட்டு போடுற வரைக்கும் தான் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, டீ வாங்கி கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டா திரும்பி ஓட்டு போட்டுருன்னே அவங்க போயிடுவாங்க. அவங்க போய் மெத்தையில் தூங்குவாங்க. நான் இந்த சாக்கு விரிச்சு இந்த படுத்து தூங்கிட்டு 50 ரூபா காய வித்துட்டு இருக்கேன். என்ன உதவி செஞ்சிருக்காங்க? அதுக்கு என்ன அரசாங்கம் இருக்கு? அதுக்கு என்னன்னு கேட்டு சொல்லுங்க. அப்ப இலவசங்கள் கொடுக்கறாங்க, அந்த எலெக்ஷனுக்கான டைம்ல மட்டும் தலைக்காடி போறாங்க. மத்த நேரம் எனக்கு என்ன கொடுக்கலீங்களே. என்ன 1000 ரூபாய் எங்க கொடுத்துருக்காங்க? எந்த உதவி என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு கணவனை கைவிட்டு ஒரு ஆம்பளை பையன் இல்ல, ஒண்ணு இல்ல, என்ன செஞ்சிருக்காங்க? எதுவுமே செய்யல. அவங்க ஓட்டு வாங்குற வரைக்கும் மட்டும்தான். ஓட்டு வாங்கி முடிஞ்சாச்சுன்னா அவங்க காரியம் முடிஞ்சு போச்சு. உங்களோட கருத்துக்களை நியூஸ் தமிழ் நிச்சயமா ஆட்சியாளர்களுக்கு எடுத்துட்டு போகும். நியூஸ் தமிழ் இதற்கு நீங்க தகுதியானவர்களா இருந்தா உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். என்ன கிடையாது, ரேஷன் கார்டு இருக்கு, என்ன கிடையாது. அதுல பாக்குறீங்கல்ல, ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க? என்ன செஞ்சீங்க? நாங்க ஒரு குத்தகைக்காரர்கிட்ட கெஞ்சி நான் 50 ரூபாய் காய் 100 ரூபாய் காய் எடுத்து வச்சு ஒரு உதவி இல்லாத அளவுக்கு நான் பாடு எடுத்து சாப்பிட்டு இருக்கிறேன். என்ன இருக்கு? அதுக்கு என்ன முடிவுன்னு செய்ய சொல்லுங்க. எல்லாத்தையும் ஓட்டு போட சொல்லுங்க. வணக்கம்மா. நியூஸ் தமிழோட தேர்தல் பயணம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் தேர்தலுக்கு சில வாரங்கள் தான் இருக்கு இல்லையா? வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களிடம் இல்ல அரசு கட்சிகளிடம் என்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்க முன்வைக்க இருக்கீங்க? என் பேர் பார்வதிங்க. நான் இலக்கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இலை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்கள் 35 வருஷம் வியாபாரம் பண்ணுறோம். எங்களுக்கான சலுகை எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இந்த மறியலுக்காக நாங்கள் எத்தனை தடவை போயிருக்கிறோம் முனிசிபாலிட்டிக்கு. எங்களுக்கான ஒரு ரெஸ்பான்ஸை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரோட்டில் கடை போட்டிருக்கிறாங்க, எடுக்க சொல்லி எல்லாருமே போனோம். எங்களுக்கான எந்த உதவியுமே செய்யலை. ஆனால் ஓட்டுக்கு மட்டும் முன்னாடி கேட்கறக்கு வராங்க. எங்களுக்கான உதவி கேட்க போனால் இங்கே அங்கே போன்னு அழைக்கி விடுறாங்க. நாங்கள் போயிட்டு தான் சும்மா வரோம். எங்களுக்கான ரெஸ்பான்ஸை எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறேன். எங்களுக்கு அந்த ஒரு உதவி தான் செய்யணும். ரோட்டு கடை போட்டிருக்கிறாங்க வெளியில், அதை எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. முனிசிபாலிட்டி வேணால் இங்கே போக சொல்கிறாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் வேணால் அங்கே போக சொல்கிறாங்க, விஓ பார்க்க சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எங்களுக்கான உரிமை எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் போகிறப்ப மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா போயிட்டே தான் வந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லைங்க. எங்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். நாங்கள் கேட்டுக்கிறதா தான் நாங்கள் குலைக்கிறதுக்கு என்னாலையும் அதை ஓகேமா, ரைட். அடுத்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இலவசங்கள்லாம் அறிவிக்கிறாங்க எலெக்ஷனை ஒட்டி. இந்த இலவசங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? மகளிருக்கா இருக்கட்டும், மாணவர்களுக்கா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவங்க இலவசங்களா அறிவிக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணுங்க. இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்க கூடாதுங்கிற இதெல்லாம் வச்சுக்கூடாது. எல்லாருமே கஷ்டப்படுறவித. ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்கலன்னா அவங்க மனசு என்ன பாடுபடுன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க ஓட்டு போட வரீங்க, உங்களுக்கு தான் போடுவோம், உங்களுக்கு தான் போடுவோம் நாங்க சொல்ல முடியாது. அது எங்களோட உரிமை. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உரிமை கொடுக்கணும் முதல்ல. அது இல்லைன்னா நாங்க என்னத்துக்குங்க ஓட்டு போடணும்? எந்தாச்சி வந்தாலும் எங்களுக்கு என்ன உரிமையோ அதை கேட்கறோம். நீங்க கொடுக்கலன்னா நாங்க எப்படி அந்த ஓட்டு போட முடியும்? வணக்கம்மா. நீங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க, என்ன வேலை பாக்குறீங்க? என் பேர் பிரியாங்க. தென்னமலையத்துல தான் இருக்கிறோம். தென்னமலை மார்க்கெட்ல 30 வருஷமா இருக்கிறோம். உங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். 2 பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லியிருக்கீங்க. அங்க எஜுகேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? கல்வி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல. பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் வசதியா இருக்கணும், மற்றபடி எந்த இது. அங்க கழிப்பிடத்துக்கான கட்டமைப்புகளை கொஞ்சம் கூட மேம்படுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே. இப்ப தேர்தல் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கட்சிகளும் நிறைய இலவசங்கள் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. மாறி மாறி நாங்க இதை பண்றோம், அப்படி பண்றோம், மகளிருக்கு இதை பண்றோம், பெண்களுக்கு இதை பண்றோம், மாணவர்களுக்கு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இலவசங்கள் பத்தி உங்களோட கருத்து என்ன? அது கண்டிப்பா அவசியமா, இல்ல பெண்களுக்கான திட்டங்கள் இன்னும் கூட அறிவிக்கப்படலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இலவசங்கிறதோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கொடுக்கணும். தப்பு பண்றவங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும்.
உடனடி நடவடிக்கை தேவை. ஈரோடு மாவட்டத்தை திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க தேவைப்படுது? இந்த மாதிரியான கட்டமைப்புகள் எல்லாம் இங்க வந்து இன்னும் கூட அதிகப்படுத்தலாம், இந்த மாதிரியான வசதிகள் எங்களுக்கு தேவைப்படுது, அடிப்படை தேவைகள் இருக்கு, சுகாதாரம், மருத்துவம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு? மார்க்கெட்டை பத்தி சொல்லணும்னா, வெளியில நிறைய பேர் கடை போடுறாங்க, எல்லா பக்கம் போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துக்கிறாங்க கடை போடக்கூடாதுன்னு. ஆனால் மறுபடியும் எல்லாரும் அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக கடை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க? இங்கே வியாபாரம் பாதிக்கப்படுது. அத்தனை பேர்த்துக்கு வியாபாரம் சுத்தமாவே இல்லை. வெளிக்கடையில எல்லாம் அனைத்து பேரும் வியாபாரம் பண்ணிடுறாங்க. பூரா பொருள் மார்க்கெட்டுக்கு வருவாங்கன்னு பார்த்தா பூரா பேர் வெளியில தான் போய் வாங்குறாங்க. இங்கே வியாபாரம் சுத்தமா இல்லை. வெளிக்கடையை எடுக்கணும்னு சொல்லி எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அங்கே எல்லா இடத்துலையும் போய் கொடுத்துட்டோம், முனிசிபாலிட்டிக்கும் போய் கொடுத்துட்டோம். ஆனால் எங்கேயுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது மார்க்கெட்டுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறதுக்கு இடம் இல்லை மக்களுக்கு. பஸ் வந்து குறுக்க மறுக்கா நிற்கிறாங்க, நிழல் இல்லை பஸ் ஸ்டாண்டில். பஸ் நிறுத்தறதுக்கே இடம் இல்லைங்க. மக்கள் ஒரு பேருந்து நிழற்குடைன்னு சொல்றீங்களா, இல்ல பேருந்து நிறுத்தறதுக்கான இடமே எங்களுக்கு போதுமானதா இல்லைன்னு சொல்றீங்க? மக்கள் நடந்து போற கூட அங்க இடம் இல்லைங்க. பஸ்ஸுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. மக்கள் நிக்கிறதுக்கு இடம் இல்ல. பஸ் நின்று அந்த பஸ் அங்கதான் இருக்குன்னு சொல்லி அது ஏற கூட அங்க இடம், யாருக்கு பெரியவங்க வந்தாலும் ஏற கூட அங்க இடம் இல்லைங்க. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு அவ்வளவு மோசமா கட்டிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பா எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப அவசர தேவையா இருக்கு திருப்பூர் மாவட்டத்துல, இதை எனக்கு அரசு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்க? பஸ் ஸ்டாண்டை ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த கடையை மார்க்கெட்டுக்கு வெளிக்கடையில எடுத்து உள்ள வியாபாரம் பண்ற மாதிரி எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணி கொடுக்கணும். பஸ் ஸ்டாண்டு ரெடி பண்ணி கொடுக்கணும்.